ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரிய உணவில் ஒன்றான கேழ்வரகு பற்றி தான் பேச போகிறோம். நம்ம பாட்டி தாத்தா காலத்திலேயே வரகு, கேழ்வரகு, திணை, சாமை, குதிரைவாலி மாதிரி பல சிறுதானியங்களை நம்ம சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமாக வாழ்ந்திருக்காங்க. ஆனால் இப்போதைய லைஃப் ஸ்டைல் ரொம்பவே மாறிடுச்சு. சாதம், பிரெட், பிஸ்கெட், ஜங்க் ஃபுட்டு இது எல்லாம் தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால தான் சர்க்கரை வியாதி, இரத்த அழுத்தம், கொழுப்பு மாதிரியான நோய்கள் அதிகமாக வந்துட்டுருக்கு. இந்த மாதிரியான நிலைமைக்கு மாற்றம் கொண்டு வரது தான் இந்த சக்தி வாய்ந்த கேழ்வரகு. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்மளை ஆரோக்கியமாக வச்சுருக்கோம். அதனால தான் தினமும் சரிவிகித உணவை சாப்பிடுங்க அப்படின்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க. குறிப்பாக காலையில் ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்ச உணவை சாப்பிட பரிந்துரைக்கிறாங்க. இதுக்கு ராகி ஒரு சிறந்த தேர்வு அப்படின்னு சொல்லப்படுது. காலை உணவாக ராகி சாப்பிட்டோன்னா பல ஆரோக்கிய நன்மைகள் நம்மளால் பெற முடியும். அந்த நன்மைகள் என்னென்ன? இந்த ராகி சாப்பிட்டா ஏதாவது பக்க விளைவுகள் ஏற்படுமா? இதை யாரெல்லாம் சாப்பிடணும், யாராவது தவிர்க்கணும் அப்படின்றத பற்றி விரிவாக சொல்கிறேன். ராகி அப்படின்னா என்ன? கேழ்வரகு தாங்க. கேழ்வரகு இது ஆங்கிலத்தில் லிட்டில் மில்லட் அப்படின்னு சொல்லப்படுது. சின்ன சின்ன தானியம், எளிதாக செரிக்கும் சத்தான ஒரு உணவுன்னு சொல்லப்படுது. சாதம் மாதிரி வேக வச்சு சாப்பிடலாம். உப்புமா, அடை, பாயாசம், புட்டு, இட்லி இப்படி எல்லாமே செஞ்சு சாப்பிடலாம். இந்த கேழ்வரகுல என்னென்ன சத்துக்கள் இருக்குது தெரியுமா? புரதம், இது தசை வளர்ச்சிக்கு உதவியாக இருக்குது. நார்ச்சத்து, செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லது. கால்சியம் மற்றும் இரும்பு, இது எலும்பு வலிமை மற்றும் இரத்த சோகையை தடுக்கும். மக்னீசியம், இது இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. விட்டமின் பி, இது உடல் சக்தி மற்றும் நரம்பு அமைப்புக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. இந்த கேழ்வரகு ஒரு கிளைசெமிக் குறைந்த குறியீட்டை கொண்டது. இந்த கிளைசெமிக் இண்டெக்ஸ் அப்படின்றது ஒரு உணவு எவ்வளோ விரைவாக இரத்த சர்க்கரை அளவை உயர்த்தும் அப்படின்றத குறிக்குது. சர்க்கரை நோயாளிகள் ராகியை சாப்பிட்றதால ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவு கட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க. ராகியில் கால்சியம் நிறைஞ்சிருக்குங்க. இதை தினமும் காலையில் உணவில் சேர்த்து வந்தோம்னா எலும்புகள் மற்றும் பற்கள் வலுப்பெறும் அப்படின்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க. இதனால் ஆஸ்டியோபோரோசிஸ் அபாயத்தை நம்மளால் குறைக்க முடியும். இந்த கேழ்வரகு அதில் இருக்கிற ஆன்டிஆக்சிடன்ட்கள் சருமம் மற்றும் கூந்தலுக்கு ஊட்டமளித்து ஆரோக்கியமாக வைக்குதான். பாலூட்டும் தாய்மார்கள் இந்த ராகியை சாப்பிட்டு வந்தால் பால் உற்பத்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மன அழுத்தம், பதட்டம், தூக்கமின்மை மற்றும் ஒற்றை தலைவலி போன்ற பிரச்சனையால் அவதிப்படுறவங்க இதை சாப்பிட்றதன் மூலம் நிறையவே பலன் பெற முடியும். இந்த கேழ்வரகு ஒரு கிளைசெமிக் இண்டெக்ஸ் குறைவாக இருக்கிற ஒரு உணவு. மெதுவாக ஜீரணமாகும். இரத்த சர்க்கரை திடீர்னு உயர்ச்சி இருக்காது. டயபெட்டிஸ் பேஷண்ட்க்கு இது ஒரு சிறந்த உணவுன்னு சொல்லப்படுது. அதிக நார்ச்சத்து, ஸோ வயிறு நிறைவாக இருக்கும். அதிகமாக சாப்பிடும் ஆசையை இது குறைக்குது. எடையை குறைக்க விரும்புகிறவங்க இந்த கேழ்வரகு சாப்பிட்றது ஒரு சிறந்த தீர்வுன்னு சொல்லப்படுது. கொழுப்போட அளவை இது குறைக்கும். நல்ல கொழுப்பை அதிகரிக்கும். இதய நோய், உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கும். கால்சியம் நிறைஞ்ச ஒரு உணவுன்றதால பெண்களுக்கு எலும்பு பலவீனம் வராமல் இது காக்குது. அதிக இரும்பு உள்ளதால் ஹீமோகுளோபின் உயரும். பெண்கள், சிறுவர்கள் சாப்பிட்டா இரத்த சோகை குறையும். நார்ச்சத்து, மலச்சிக்கல் இல்லாமல் ஆரோக்கியமான குடலை வச்சுக்குது. ஆன்டிஆக்சிடன்ட்கள் நிறைஞ்ச ஒரு உணவுன்றதால உடலை ஃப்ரீ ரேடிக்கல்லேருந்து காப்பாற்றுது. விட்டமின் பி ப்ளஸ் கனிமங்கள் இருக்கிறதால தோல் பளபளப்பாகவும் முடி வலிமையாகவும் இருக்கும். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு சில பக்க விளைவுகள் இருக்க தான் செய்யுது. ரொம்பவே அதிகமாக சாப்பிட்டா வயிற்று பொடிசல், ப்ளோட்டிங் ஏற்படும். இது மாதிரியான சிறுதானியங்களில் ஆன்டி நியூட்ரியன்ஸ் இருக்கும். இது இரும்பு, ஜிங்க் மாதிரி கனிமங்களை உடல் முழுமையாக எடுக்காமல் தடுக்கலாம். அதனால் மிதமான அளவில் தான் சாப்பிடணும். கல்லீரல், சிறுநீரக பிரச்சனை உள்ளவங்க மருத்துவர்கிட்ட கேட்டு அதன் பிறகு தான் இதை சாப்பிடணும். கேழ்வரகில் கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் நிறைஞ்சிருக்கிறதால எலும்புகளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தி ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற நோய்களை தடுக்க உதவியாக இருக்குது. ராகியில் உள்ள நார்ச்சத்து அதிக சர்க்கரை அளவை சீராக வச்சுருக்க உதவியாக இருக்குது. இது நீரிழிவு நோயாளிகளுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ராகி குறைந்த கொழுப்பு சத்து மற்றும் கொலஸ்ட்ரால் இல்லாத ஒரு தானியம்னு சொல்லப்படுது. எனவே இது இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இதில் உள்ள அதிக நார்ச்சத்து செரிமான மண்டலத்தோட செயல்பாட்டை சீராக்கி மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை தடுக்குது. கேழ்வரகு இரும்பு சத்து நிறைஞ்சது. இது உடலில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரித்து இரத்த சோகையை எதிர்த்து போராடுது. கேழ்வரகு உடலில் வெப்பத்தை குறைச்சி குளிர்ச்சியான விளைவை ஏற்படுத்தும். அதிக நார்ச்சத்து இருக்கிறதால நீண்ட நேரம் பசி இல்லாமல் தடுக்கப்படுது. இதனால் எடை மேலாண்மைக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்குது. இந்த ராகியில் உள்ள ஆன்டிஆக்சிடன்ட்கள் உடலில் உள்ள தீங்கு விளைவிக்கும் ஃப்ரீ ரேடிக்கல்களோட போராடி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இந்த ராகியை அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா சில தீமைகளை விளைவிக்கும். ராகி, திணை, பார்லி மற்றும் இது போன்ற பிற தானியங்களை உணவில் அதிகமாக சேர்த்துக்கொள்றதால இது சிறுகுடலில் சேதத்தை ஏற்படுத்துது. இதனால் வீக்கம், வாயு, வயிற்றுப்போக்கு மற்றும் மலச்சிக்கல் போன்ற
சுகாதார பிரச்சனைகள் ஏற்பட வழிவகுக்குது. ராகியை குளிர்காலங்களில் தவிர்க்கிறது நல்லது. ராகியில் குளிர்ச்சி நிரம்பி இருக்கிறதால நமது உடல் வெப்பத்தை குளிர்காலங்களில் மேலும் குறைக்குது. இது பசியின்மை, வீக்கம், அஜீரணம் போன்ற செரிமான பிரச்சனைகளையும் ஏற்படுத்துது. ராகி குழந்தைகள் மற்றும் பெரியவர்களோட மலச்சிக்கலை ஏற்படுத்தும். இதில் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதால நீங்கள் பொதுவான அளவு தண்ணீர் குடிக்காத போது மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படும். இந்த கேழ்வரகை அதிகமாக உணவில் சேர்த்துக்கொள்றதால நம்ம உடலில் ஆக்சாலிக் அமிலத்தன்மை அதிகரிக்கும். இதனால் சிறுநீரகத்தில் கற்கள் மற்றும் சிறுநீர் கழிப்பதில் பிரச்சனை போன்றவற்றால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு இந்த ராகி உணவு ஏற்றதல்ல. பசியின்மை பிரச்சனை உள்ளவங்க இந்த ராகி உணவை சாப்பிட்டா அதில் இருக்கிற அதிக நார்ச்சத்து பசியை அடக்கிடும். ஏற்கனவே நீங்கள் பசியின்மையில் தான் இருக்கீங்க அப்படின்னா இதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ராகியில் இயல்பாகவே குளிரூற்ற சக்தி இருக்கிறதால குளிர்ந்த காலத்தில் அல்லது மழை பெய்யும் நேரங்களில் இந்த ராகியை உணவாக எடுத்துக்கொள்வது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். சுருக்கமாக சொன்னோன்னா கேழ்வரகு நம்ம உடலுக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி தான். சர்க்கரை வியாதி, கொழுப்பு, அழுத்தம் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தி ஆரோக்கியமாக வாழ உதவும். ஆனால் எந்த உணவோ அதோ மாதிரி மிதமாக சாப்பிடணும். நம்ம பாரம்பரியத்தை மீண்டும் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரணும். அதில் முக்கிய பங்கு கேழ்வரகு மாதிரியான சிறுதானியங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. அதனால் நீங்கள் கூட உங்கள் வீட்டில் கேழ்வரகு மாதிரியான உணவுகளை தினசரி உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. ஆரோக்கியமான நீண்ட நாள் வாழ்க்கையை நீங்கள் வாழலாம்.